நாடாளுமன்ற மாநிலங்களவையில் திமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 47 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கையுடைய பின்னணி என்ன? எந்தெந்த கட்சிகளைச் சேர்ந்த இந்த 47 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க? விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். மாநிலங்களவையிலிருந்து அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும் தொடர்ந்து கூச்சலிட்டதாகவும் அவை தலைவரை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டதாகவும் கூறி திமுக எம்பிக்கள் என்ஆர் இளங்கோ, கனிமொழி சோமு, கிரிராஜன் உள்ளிட்ட சுமார் 47 மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஒரே நாளில் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அவை தலைவர் ஜெகதீப் தன்கர் அதிரடியாக உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றார். குறிப்பாக இன்று காலை அவை கூடியதிலிருந்தே நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற பாதுகாப்பு குளறுபடி தொடர்பாக உள்துறை அமைச்சரும் பிரதமரும் அவைக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். அவைக்கு வெளியே அவர்கள் தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் அவையில் இது குறித்து பேசுவதில்லை. எனவே அவர்கள் அவைக்கு விளக்கம் அளிக்க வலியுறுத்தியும் தொடர்ச்சியாக அவர்கள் முழக்கங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக மாநிலங்களவை இன்று தொடர்ச்சியாக 3-4 முறை ஒத்திவைக்கப்பட்டது. 11:30, அதன் பிறகு 2:30, 3-4 என தொடர்ச்சியாக 4-5 முறை ஒத்திவைக்கப்பட்டது. இதன் காரணமாக அவையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய வழக்கமான அலுவல்கள் எடுத்துக்கொள்ள முடியாமல் போனது. தொடர்ந்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பியதோடு கையில் பதாகைகளை ஏந்தியும் அவையினுடைய மையப்பகுதிக்கு சென்றும் முழக்கங்களை எழுப்பினர். அவை தலைவரினுடைய எச்சரிக்கையை மீறி பலர் அவையினுடைய மையப்பகுதிக்கு சென்று முழக்கங்களை எழுப்பினர். இந்த நிலையில்தான் திமுக எம்பிக்கள் என்ஆர் இளங்கோ, கனிமொழி சோமு, கிரிராஜன் உள்ளிட்ட MM அப்துல்லா உள்ளிட்டோர் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக எம்பிக்கள் மட்டுமல்ல, காங்கிரஸ் எம்பிக்களான ஜெயராம் ரமேஷ், KC வேணுகோபால், ரந்தீப் சுர்ஜேவாலா, பிரமோத் திவாரி உள்ளிட்ட ஒட்டுமொத்தமாக 47 மாநிலங்களவை எம்பிக்கள் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இதில் 36 எம்பிக்கள் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும், திமுக MP MM அப்துல்லா உட்பட 11 எம்பிக்கள் மீதான அந்த நடவடிக்கைகளை அவையினுடைய உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்பி இருப்பதாகவும் இவர்களின் மீதான அந்த நடவடிக்கைகள் குறித்து உரிமை மீறல் குழு தனது அறிக்கையை சமர்ப்பிக்கும் வரை இந்த 11 எம்பிக்கள் மீதான அந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இன்று நண்பகலிலே மக்களவையை சேர்ந்த சுமார் 36 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 33 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். அதே போல மாநிலங்களவையை சார்ந்த 47 எம்பிக்கள் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. மாநிலங்களவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக 47 மாநிலங்களவை எம்பிக்கள், திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 47 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.